வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருட கிரகங்களை தான் எடுப்போம். புத்தாண்டு பலன்கள் சொல்லும்போது எப்போதுமே ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை சொல்லும்போது நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், அடுத்து ராகு கேது, இந்த மாதிரியான இந்த 4 கிரகங்களை வைத்துதான் இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த புத்தாண்டாகப்பட்டது 2026 புத்தாண்டாகப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. எல்லோருக்குமே ஒரு எல்லா வளமும் இன்புற்று இருக்க அவர்களினுடைய குலதெய்வ ஆசிர்வாதமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற்று இந்த வருட பலன்களை நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களும் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரியான சில நேர்த்தி கடன்களை வச்சுக்கோங்க. ஏன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது நம்ம சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி நிறைய சபதங்கள்லாம் எடுப்போம். நம்ம எந்த வருடத்துலயாவது இந்த கடனை அடைச்சிடணும், இந்த வருடத்துலயாவது நமக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்ற மாதிரியான சில வேண்டுதல்கள் இருக்கும். அதற்கு உங்களுடைய தெய்வம் முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து இந்த வருட பலன்களை கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்துல அந்த மிதுன ராசியில அந்த வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல கடகராசியில உச்சம் பெறுகிறார். அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறார். அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். செகண்ட் ஆஃப் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாசம் தான் பயிற்சியாக போகுது. ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாகி போறாங்க. இதனால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போது. என கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அஷ்டமசனியின் தாக்கத்திலிருந்து வெளிவராத இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆண்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் எந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், எதிர்பாராத இடத்துல வழக்குல போய் மாட்டிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் இவர்களுக்கு தேவையான கடனே கிடையாது, யாரோ ஒருவருக்காக வாங்கின கடன் இவர்கள் அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இவர்களுக்கு கொடுத்திருக்கும். அதிலும் கடந்த காலத்துல வேலையில ஒரு நிரந்தரமற்ற ஒரு தன்மை அப்படின்றது, என்னதான் வேலைக்கு போய் நீங்க எந்த வேலை இருந்தாலும் நம்ம பாத்திரலாம் அப்படின்னு போனா கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்பட்டு உடனே அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக கொடுத்துட்டு இருக்குது. இந்த 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்க போது. உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இடம் மாற்றம், இது எல்லாத்தையுமே அமைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசியில இருக்கக்கூடிய அந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், பூசம், அடுத்து ஆயில்யம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் மன ரீதியான சில குழப்பங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நிறைய இடத்துல தவறாக யோசிச்சு தவறான ஒரு விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிட்ட இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த 2026ல அந்த மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால ஒரு தெளிவான நோக்கத்தோடு ஒரு எதிர்கால ஒரு எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இதற்கு நீங்க தேவையான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். வெளியிடத்திற்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. கடந்த 1.5 வருடங்களாக வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இடத்துல போய் தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எல்லாம் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த 2026ல அந்த வழக்குகள் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் கூட மிகப்பெரிய ஒரு மன
உளைச்சலை கடந்த காலத்துல கொடுத்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த காலத்துல ஒரு 8 வருடங்களுக்கு மேலாக அந்த குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்த சில கடகராசி அன்பர்கள் கூட 2025 இறுதியில இந்த லைஃப்ல இருந்து நம்ம வெளியில வந்து நமக்குன்னு ஒரு லைஃபை அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள்லாம் எடுத்து அதை 2026ல துரிதமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. நிறைய பெண்கள் இவர்கள் இந்த காலகட்டம் ஒரு சொந்தமாக தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. நிறைய பேருக்கு திருமணம் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்குண்டான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த 2026ல திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்ல பெரிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் முயற்சிகளை எடுக்காத ஒரு தருணமாக தான் இருக்க போது. திருமண ஏற்பாடுகள் பண்ண போறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண ஏற்பாடுகள்ல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இல்லாத ஒரு வருடமாக தான் இருக்க போது. போய் வரன் பாக்குறது, மேட்சிங் பாக்குறது, அடுத்து ஓகே சொல்றது, திருமணத்தை நடத்துறது, இந்த மாதிரியாக அடுத்தடுத்த சில விஷயங்கள்னால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த 2026ல பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாணவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றங்கள். கடந்த காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்த நல்லா படிக்கிற பசங்க கூட 2024 எண்டுல இருந்து அக்டோபர்ல இருந்து இந்த 2025 இறுதி வரை பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க கூட ஏதோ ஒரு மன உளைச்சல்ல ஆளாகி தேவையில்லாம தோல்விகளை சந்தித்த ஒரு தருணம்லாம் இருக்கு. அது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். இவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. அலுவலக ரீதியாக ஏதாவது தேர்வுகள் இருந்தது, ப்ரமோஷனுக்காக தேர்வுகள் எழுத வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை எல்லாமே இந்த வருடம் துரிதமாக அட்டன் செய்து நீங்க அதுல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் வேலை இடமாற்றம் அமைவதற்குண்டான ஒரு தருணம். அந்த இடமாற்றம் உயர் பதவிகளையும் உயர்ந்த ஒரு பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வேலை பளு அப்படின்றது அதிகரித்தாலும் கூட அந்த ஒரு அதிகாரத்தன்மை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு முதன்முறையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதாவது அரசாங்கத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணி இதுவரைக்கும் ஒரு பெரிய அதிகாரின்ற ஒரு பொறுப்பை எட்டாதவர்கள் கூட இந்த 2026ல அதற்குண்டான ஒரு முயற்சிகளை செய்து நல்ல ஒரு உயர்ந்த தரத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. அந்த பொறுப்புகள்னால உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணம். 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னா ஆசாபாசங்கள் இல்லாமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே ஒரு விரும்பி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போது. ஜூலை மாசத்துக்கு மேல அந்த சனி பகவான் வக்ரம் அடையறதுனால மேலும் அந்த வளர்ச்சிகள் அப்படின்றது இரட்டிப்பாகுவதற்குண்டான ஒரு தருணம். வக்ரம் அடையறதுனால உங்களுக்கு அஷ்டம சனி மீண்டும் உருவெடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் உங்களுடைய அந்த 8ஆம் இடத்துல இருந்து அந்த ராசில இருந்து விலகியாச்சு அப்படின்னாலே கடகராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜூலை மாசத்துக்கு மேல அவரு அங்க வக்ரம் அடையறதுனால அந்த வேலையில மிக பெரிய அளவுக்கு சுறுசுறுப்பும் ஒரு நம்பகத்தன்மையும் உங்களுடைய அலுவலகத்துல உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்க போகுது. தொழில் செய்யறவங்க நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீஸ் தான் வச்சிருப்பாங்க. இவர்களினுடைய பெரிய மூலதனமே இவர்களினுடைய திறமையும் இவர்களினுடைய பேச்சு திறமையும் தான். ஜெனரல் நாலேஜ் அதிகப்படியாக இருக்கும். ஒரு விஷயத்த வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இவர்கள் பேசுற அளவுக்கு வேற யாராலையும் பேச முடியாது. ஒரு உதாரணத்திற்கு நம்ம அந்த வடிவேலுடைய காமெடியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்பு கொடுத்து பேசிடுவான்னு சொல்றதுக்கு அந்த அங்க ஒரு வயதானவர் வந்து அந்த ஸ்டாம்பை பத்தி எவ்வளவு விரிவா சொல்லுவாரோ அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமை. ஒரு சின்ன விஷயத்த கொடுத்தா கூட அதை பத்தி ரொம்ப லாங் டைமா பேசிக்கிட்டே போகக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். அந்த அளவுக்கு இவர்களினுடைய பேச்சு திறமை சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது வக்கீல் தொழிலா இருக்கலாம், ஆடிட்டர் தொழிலா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் எடுத்து செய்யக்கூடிய ஒரு உழைப்பாக இருக்கலாம். இந்த மாதிரியாக எந்த பேச்சு
சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் அதுல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அது போக ரீட்டைல் ஷாப் பண்றவங்க, உணவகம் சம்பந்தப்பட்ட ரீட்டைல் ஷாப், அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சில பிசினஸ்ல உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகளும் லாபங்களும் அடையக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால, உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 தொழில்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. அதனுடைய வளர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு மூலதனமாக மாறுவதற்கு, இதனால் வரைக்கும் தொழிலுக்காக ஒரு மூலதனம்னு நீங்க எதுலையுமே சிந்தித்தது கிடையாது. இப்போ இந்த வருடம் அதுல இருந்து வரக்கூடிய சில வருமானத்தை இன்னொரு தொழில முதலீடாக போடுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த ராசி என்பர்களுக்கு அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய மனநிலை சார்ந்த சில விஷயங்கள், அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெற்றிகள் இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்காது. எனக்கு அந்த வெற்றின்றது நான் நினைச்ச அளவுக்கு இலக்குகள் அளவுக்கு வரல, பட் வந்திருக்கு ஓகே, பட் அது எனக்கு பத்தாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்துல உங்களுடைய டார்கெட்டை வெகு சுலபமாக அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியில அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட அந்த குரு பகவான். அதனால வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உண்டான சில ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது கிடையாது. யாராவது உங்களுக்கு பணம் போட்டாதான் அந்த இடத்துல விளையாட முடியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம் இருந்தாலும் அந்த குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் அப்படின்றது இந்த வருடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு சைடு நீங்க கடந்த 2 வருடத்துல அந்த வேலை ரீதியான தொந்தரவோ இல்ல வழக்குகள் ரீதியான தொந்தரவுகளை அனுபவித்தாலும் கூட இந்த 2026 இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதானம் தவறிட்டீங்க அப்படின்னா உங்களை கொக்கிய போட்டு இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்க கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, எந்த விதமான பேச்சிலையும் நிதானமாக இருக்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கலாம், நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், அவங்க கிட்டதானே பேசுறோம் அப்படின்னு சாதாரணமா பேசுற விஷயம் கூட மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த ஆண்டின் இறுதியில, அதாவது டிசம்பர் மாசம் தான் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். அதனால எல்லார்கிட்டையுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இந்த கடகராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு புத்தாண்டை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலையில அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் அங்க இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகளும் நீங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.